أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு சூரத்துல் ஹுமஸஹ் அதுல இருக்கக்கூடிய மற்ற வசனங்களுடைய விளக்குரை நம்ம பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மக்களை நேருக்கு நேர் இழைத்துரைத்து கொண்டும் முதுகுக்கு பின் குறை கூறிக்கொண்டும் திரிகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான். அவன் பொருளை சேகரிக்கின்றான், மேலும் அதனை எண்ணி எண்ணி வைக்கின்றான். அவன் கருதுகின்றான் தன்னுடைய பொருள் தன்னிடம் என்றென்றும் நிலைத்து இருக்கும் என்று. அவ்வாறென்று சிதைத்து சின்னாபின்னமாக்குகின்ற ஓரிடத்தில் அவன் வீசி எறியப்படுவான். மேலும் சிதைத்து சின்னாபின்னமாக்கும் அந்த இடம் எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன? அது அல்லாஹ்வின் நெருப்பு, அதி உக்கிரமாக மூட்டப்பட்டிருக்கின்றது. இதயங்கள் வரை சென்று பரவுகின்றது. உயர உயரமான தூண்களில் அவர்கள் கட்டப்பட்ட நிலையில் நிச்சயமாக அதனால் அவர்கள் சூழப்பட்டு மூடப்படுவார்கள். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், நம்ம போன வாரம் பாக்குறப்ப முதல் 3 வசனங்களோட அந்த விளக்கத்தை நம்ம பார்த்தோம். சோ என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சுருக்கமா சொல்லுங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு வசனம் சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ் ரிவைஸ் பண்ண அடுத்த வசனத்துக்கு போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. ஹுமஸா ஓகே. லுமஸா லம்ஸ். ஹுமஸானா கூர்மையான பொருளை வைத்து குத்துவது போன்று புறம் பேசி தீர்வது, அவதூறு பேசுவது, பழி சுமத்துவது. லுமஸா என்றால் லம்ஸ், அடுத்தவர்களின் குறைகளை ஆராய்வது, அதை பரப்பி அவமானப்படுத்துவது, தூண்டி துருவி ஆராய்வது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அடுத்தவங்க வேற ஏதாவது சொல்றீங்களா? இரண்டாவது வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர், நான் சொல்றேன். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. அத்தகையவர்கள் அதாவது அத்தகைய பண்பு உடையவர்கள், இந்த குறை கூறுபவர், புறம் பேசுபவர், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் செல்வம் சேகரிப்பதிலேயே குறியாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வது அவர்கள் தடுக்க கூடாது. எண்ணி 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 பார்ப்பது தவறு அன்று, ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வது அவர்கள் தடுக்க கூடாது. அடுத்தபடியாக துருவி துருவி ஆராய்ந்து பகிரங்கப்படுத்தி அதை துன்புறுத்துவது, அது லுமஸாக்கு இருக்கிற. அவ்வளவுதான். மூன்றாவது அவ்வளவுதாங்க சிஸ்டர். அடுத்து யாராவது சொல்றீங்களா? மூணாவது வசனத்துக்குரியதா சிஸ்டர்ஸ்? மாஷாஅல்லாஹ், 2 பேரும் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க, நல்லா கவனிச்சிருக்காங்க. மூன்றாவது கருத்தும் அதேதான். நிச்சயமாக செல்வமானது தன்னை உலகத்தில் நிரந்தரமாக்கும் என்று அவன் கருதி கொண்டிருக்கிறான். அது ஹாலிதுனா நிரந்தரமாக்குவது. இந்த செல்வம் தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டு இருக்கின்றான் அத்தகையவன் அப்படின்னு அவனுடைய பண்பு, அடுத்த பண்பு சொல்லப்படுகிறது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் சிஸ்டர்.
ஓகே, இப்போ 4வது வசனம் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். மியூட் பண்ணிடுங்க. கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமஹ். சோ இந்த இடத்துல வந்து 4வது வசனத்துல அப்படி அல்ல, நிச்சயமாக அவன் ஹுதமாவில் எரியப்படுவான். சரிங்களா? ஹுதமா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கீங்க. இப்போ கல்ல அப்படின்னா வந்து இல்லை, அதாவது இந்த செல்வம் உங்களை நிரந்தரமாக என்ன பண்ண போறது கிடையாது, வைக்க போவது கிடையாது, அல்லது இந்த செல்வம் உங்களை எதிலிருந்தும் காப்பாற்ற போவது கிடையாது. நீங்க எண்ணி எண்ணி சேர்த்திட்டு இருக்கீங்களே பணம், அந்த பணம் உங்களை என்ன பண்ணாது, நிரந்தரமா உங்களோட பேரையோ புகழையோ வைத்திருப்பது கிடையாது, இல்ல உங்களை எந்த ஒரு விஷயத்துல இருந்து அது காப்பாற்ற போவது கிடையாது. இப்போ ஒரு மனுஷன் பணம் வச்சிருக்கான் அப்படிங்கிற காரணத்துக்காக அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் அவன் செஞ்சிடலான்னு நினைக்கிறான், அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவன் நினைச்சிட்டு இருக்கான், ஒரு பணக்காரன் வசதி உடையவன் என்ன நினைக்கிறான், நம்ம நினைச்ச மாதிரி மக்களை நம்ம எப்படி வேணா நடத்தலாம், அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்க. அந்த நினைப்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், கல்ல, இல்ல, இது தவறு, லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, நிச்சயமாக அவன் ஹுதமாவில் தூக்கி எறியப்படுவான். ஹுதமஹ், ஹுதமஹ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மெஷின் மாதிரி வச்சுக்கோங்க, கிரஷர். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கிரஷர், தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அது நொறுக்கக்கூடிய தூளாக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அதுதான் ஹூத்தாமா. ஹூத்தாமா அப்படிங்கிறதுக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை வந்து அந்த ஒரு இடத்தினுடைய அந்த பண்பை வந்து குறிக்குது. அது வந்து இப்படி செய்யக்கூடிய ஒரு அந்த பண்பினுடைய பெயரை தான் அதுக்கு ஹூத்தாமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப யும்பதன்ன, யும்பதன்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நஃப்து. நஃப்து அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணா எதையோ ஒரு விஷயத்த அந்த இடத்துல தூக்கி போடுறது. இப்போ நம்ம நார்மலா இங்க நின்றுக்கோம் அப்படின்னா இங்க இருந்து அந்த இடத்துல தூக்கி போடுறதுக்கு தான் யும்பதன்ன. தூக்கி எறிதல், ஏதோ ஒன்றை தூக்கி எறிதல் என்பதற்கு யும்பதன்ன. யும்பதன்ன என்பது தூக்கி எறியது. எங்க தூக்கி எறிகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூத்தாமாவில். ஹூத்தாமா எப்படிப்பட்ட பண்புடையது, அதுக்குள்ள நீங்க எதையாவது ஒண்ணு தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது அப்படியே பொடி பொடியாக நொறுக்கி தூளாக்கி துண்டு துண்டுகளாக அது நசுக்கி விடும் அப்படிங்கறதுதான். சரிங்களா? அப்போ கல்லா, இந்த பணம் உன்னை எந்த இதுலயும் காப்பாத்த போறது கிடையாது, இல்ல உன்னை நிலையா வச்சுக்கிற போறது கிடையாது. யும்பதன்ன அப்படின்னா என்னன்னா நஃப், அதை தூக்கி ஏதோ ஒண்ணு எரியிறாங்க. ஃபி இல் எதில், ஹுதமாவில். ஹுதமாங்கிறது எப்படிப்பட்ட பண்புடையது அப்படின்னா, அதுக்குள்ள தூக்கி எதையாவது ஒண்ணு போட்டுட்டாங்க அப்படின்னா அது அப்படியே அந்த இடம் ஒண்ணுமில்லாம அதை நசுக்கி அது அப்படியே தூள் தூளா அப்படியே அவங்களை துண்டு துண்டா வந்து எடுத்துரும் அப்படிங்கிற ஒரு இடம். சரிங்களா? அப்போ ஹூத்தம அப்படிங்கிறது என்னன்னா நரகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு நரகத்தினுடைய தன்மையை விளக்குகின்ற ஒரு பெயர். சரிங்களா? இப்ப நேர் அப்படின்னா நெருப்பு, நரகம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நரகம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பெயர்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு பேர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு வந்ததுல இது நரகத்தோட பேரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஜஹன்னம், அது வந்து நரகத்தினுடைய ஒரு பொதுவான பேரு ஜஹன்னம். இந்த மாதிரி இப்ப ஹுத்தமா அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நம்ம படிச்ச சூறாலையுமே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது டெஸ்கிரிப்டிவ் நேம்ஸ், அதாவது அந்த தன்மையை விளக்குகின்ற பெயர்கள் உடைய நரகத்தினுடைய பெயர் ஏதாவது நீங்க ஞாபகம் இருக்கா? இருக்காது. நம்ம இது வரைக்கும் 30வது ஜூஸ்ல பார்த்திருக்க கூடியதுல. ஓகே, உங்களோட ஹோம்ஒர்க் இந்த வாரத்துக்கு அதுதான், எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நரகத்தினுடைய தன்மையை விளக்கக்கூடிய இந்த நரக பெயர் வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம படிச்சிருக்க சூறாலே நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய பெயர்களை வந்து எத்தனை இருக்குதோ, 1 இருந்தாலும் சரி, எத்தனை இருக்குதோ அதை எழுதிட்டு வாங்க. சரிங்களா? சோ இல்லை, உங்களை அந்த பணம் உங்களை நிரந்தரமாக உங்களுடைய பெயர் புகழை அல்லது உங்களை வைத்திருக்க போவது கிடையாது, உங்களை அது வந்து காப்பாற்ற போவதும் கிடையாது. பணம் வச்சிருக்கிறதுனால ஒரு மனுஷன் என்ன வேணா யார வேணா எப்படி வேணா நடத்திடலாங்கிறது கிடையவே கிடையாது. அது ரொம்ப தவறு. கல்ல யும்பதன்ன, அதில் தூக்கி எறியப்பட்டது. ஃபி எதில், ஹுதமா வில். அது ஹுதமா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நரகம். அந்த நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கு, நீங்க உன்னை தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது உன்னை சும்மா விட்டு வைக்காது. அது அப்படியே உன்னை நசுக்கி, உன்னை நொறுக்கி, உன்னை தூளாக்கி, உன்னை துண்டு துண்டாக்கி ஒண்ணுமில்லாம அந்த இடத்துல ஆக்கிரும். அப்போ இப்போ ஒரு விஷயத்தை தூக்கி அதுல போட்டு தூள் தூளா ஆக்கிருச்சு அப்படின்னா அதுக்கு முடிஞ்சிச்சு கதை. அப்படிதானே?
இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டு நிறைய நம்ம சொல்லலாம். ஏதோ ஒண்ணுல தூக்கி போட்டா மெஷின்ல போட்டா அது அப்படி ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். ஆனா அதுக்கு முடிவு என்பது வந்துரும். ஆனா இந்த நரகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஹுதமாவை பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணும், உள்ள போட்டா அது நொறுக்கும், துண்டு துண்டாக்கி நசுக்கி அவங்களை எல்லாமே பண்ணும். ஆனா அவர்களுக்கு முடிவு என்பது கிடையாது. அந்த நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா விழுங்கும், கன்சியூம் பண்ணும். நீ எதை தூக்கி அதுக்குள்ள போட்டாலும் அதை வாங்கிக்கிட்டே இருக்குமே தவிர அது வந்து போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கவே இருக்காது. எவ்வளவு நீ போட்டாலும் அதை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய பண்பு உடையதுதான் இந்த நரகம். சரிங்களா? இப்ப ஹூத்தம அப்படிங்கறத ஒண்ணு பார்த்தோம். அந்த ஹூத்தம அப்படின்னா நீ எவ்வளவு அதற்கு கொடுத்தாலும் அது திருப்தி கொள்ளாது. ஹுத்தமாங்கிற அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ எவ்வளோ சாப்பிட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அக்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கூல்னா யாரு? ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு வயிறு நிறையவே நிறையாது. ஏன்னா அவனுடைய குடல் வந்து பெருசாயிருச்சு. அவன் அதிகமா சாப்பிட்டு 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 அவனுடைய குடல் வந்து பெருசானதுனால அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுடைய பசி என்பது அடங்காது. அதை அக்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஹுதமா என்னன்னு பாத்தீங்கன்னா அதேதான். அந்த நரகத்துல எவ்வளவு மனிதர்களை தூக்கி போட்டாலும் எவ்வளவு இதை போட்டாலுமே அந்த நரகம் என்னது, அது வந்து நிறையவே நிறையாது. நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு இது பார்த்திருக்கோம். இந்த நரகம் வந்து எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கிறப்ப அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், தன்னுடைய ஞாபகம் இருக்கா யாருக்காவது இந்த ஹதீத் உங்களுக்கு? காலை வச்சு அந்த நரகம் வந்து என்னன்னா எவ்வளவு மனிதர்களை போட்டாலும் பத்தல பத்தல பத்தலன்னு சொல்லிட்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம கரெக்டா ரெஃபரன்ஸோட நம்ம அடுத்த இதுல சொல்லலாம். சரிங்களா? சோ ஹூத்தாமா எப்படின்னா அதுக்குள்ள நீங்க எவ்வளவு போட்டாலுமே அது வந்து நிறையவே நிறையாது. சோ அப்படிப்பட்ட தன்மை உள்ள இந்த நரகத்தில் தான் இப்படிப்பட்ட குணமுடைய மனிதர்கள் அடுத்தவர்களை புறம் பேசி, அவர்களை குறை பேசி, அவர்களுடைய குற்றங்களை ஆராய்ந்து, அவங்கள வந்து கீழ்த்தரமாக அவதூறு பேசிக்கிட்டு பணத்தை சேர்த்துக்கிட்டு அல்லாஹ்வினுடைய பாதையில செலவு பண்ணாம இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் அவங்க தூக்கி எறியப்படுவாங்க. அது எப்படிப்பட்ட தன்மை உள்ளதாக இருக்குது, நீ எவ்வளோ உள்ள போட்டாலும் அதுக்கு வந்து அது நிறையவே நிறையாது. ரெண்டாவது அதை வந்து மனிதர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆனால் அந்த மனிதனுக்கு வலி என்பது குறையாது, அவனுக்கு இறப்பு என்பது வராது. திரும்ப திரும்ப அந்த வேதனைகளுக்குள்ளவே அவன் கிடப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சொல்லி காட்டப்படுகிறது. சோ எத்தனை மனிதர்களையும் நீங்க அந்த ஹொகாமாவில் தூக்கி எறிந்தாலும் அது முழுமை, அது என்ன, அது சாட்டிஸ்ஃபை, திருப்தி என்பது அடையாது. சோ இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், என்ன மாதிரியான மனிதர்களை எத்தனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றட்டும் போட்டாலும் அந்த நரகம் என்பது அவர்களை நசுக்கி துண்டு துண்டாக ஆக்குமே தவிர, ஆனால் அது திருப்தி கொள்ளக்கூடிய அளவிற்காக அவ்வளவு பெரிதான ஒரு நரகம் அது. அது இன்ஷா அல்லாஹ் நம்ம அது யார் வந்து இது பண்ணதுங்கிறத நம்ம வந்து வரக்கூடிய வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வமா அதுராக மல் ஹுதமா, ஹுதமா என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? இப்ப ஒரே விஷயத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்துறான். என்ன காரணத்தினால்? யாராவது ஒரு சிஸ்டர் சொல்லுங்க. எதுக்கு ஒரே விஷயத்தை அல்லாஹ் 2 தடவை 3 தடவை நமக்கு சொல்றான், எம்பசைஸ் பண்றான்? அதோட முக்கியத்தன்மையை இந்த இடத்துல ஹுத்தாம அப்படிங்கறதுல என்ன முக்கியத்துவம்னா அது எவ்வளவு பயங்கரமானது, இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த பண்புகள், இந்த வேலைகள், இந்த காரியங்கள் எல்லாமே எவ்வளவு மோசமானது, அது எவ்வளவு மோசமான இடத்திற்கு உங்களை இட்டு செல்ல போகிறது. அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நம்மள வந்து அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஹுத்தமாங்கிறது அவ்வளவு ஒரு மோசமான இடம். அது மனுஷங்களை எவ்வளவு தூரம் நசுக்குது, அவங்கள துண்டு துண்டா ஆக்குது. ஆனா அவங்களுக்கு முடிவு கிடையாது. அது அவ்வளவு அதி உக்கிரமான பெரிய பயங்கரமான ஒரு இடத்துல தூக்கி எறியப்பட போறாங்க. அப்போ இந்த குணம் என்பது எவ்வளவு மோசமானதாக இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, சரி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான். அவனுடைய இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான். சோ இது சாதாரண குர்ஆன் வசனமா ஓகே நானும் படிச்சுட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு போகாம, அல்லாஹ் எனக்கு இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை தெரிவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கான். இதன் மூலமாக என்னுடைய இந்த உள்ளத்துல இந்த இப்படிப்பட்ட குணங்களோ எண்ணங்களோ செயல்களோ இருந்தால் அதை நான் சீர்திருத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கத மனதார ஏற்றி என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி நடத்தணுங்கிற துவாவை என்னன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் வைக்கணும். சரிங்களா? சோ அப்போ
அல்லாஹ் சொல்றான், உனக்கு வந்து அது ஹுதமா என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா, நீ அதை பார்த்திருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கிட்ட திரும்பவும் கேட்கிறான். அப்ப நம்ம நின்னு யோசிக்கிறோம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இன்னொரு முறை அதை வந்து நம்ம கிட்ட வலியுறுத்தி சொல்றான். அப்ப அது என்ன? அது வந்து என்ன? நாருல்லாஹில் மூகதஹ். நேர் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெருப்பு. சரிங்களா? நேர். அல்லாஹ், நேருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நெருப்பு. சரிங்களா? மூகதஹ், மூகதஹ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது அல்லாஹ்வினுடைய நெருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட, தூண்டப்பட்ட. ஒரு விறகடுப்புல நம்ம எரிக்கிறோம், அது நம்ம போய் அதை விறகெல்லாம் வச்சு அதெல்லாம் தேவையான நெருப்பெல்லாம் வச்சு நம்ம மூட்டுனாதான் அது வந்து எரியும். ஆனா இந்த நரக நெருப்பினை யார் வந்து உருவாக்கியதுன்னா அல்லாஹ். உருவாக்கியது மட்டும் இல்லாமல் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை கிண்டல் யார்? அல்லாஹ்வால் அது வந்து தூண்டப்பட்டு எரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நெருப்பாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு சாதாரண ஒரு மனுஷனை சொன்னாலே அந்த நெருப்பு வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அல்லாஹ் என்றால் மிக மகத்துவமான ஒரு இறைவன், ஒருவன். அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியுடையவர்கள் வேறு யாருமே கிடையாது. புகழ் அனைத்திற்கும் உரியவனாகி அவன் ஒருவன். இந்த உலகத்தையே படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய நாயனாகிய அந்த அல்லாஹ் என்கின்ற பெயர், அந்த மகத்திற்கு உரியவன் பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பெருசு. ஆனா அவனால் ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டிருக்கு, அவனாலேயே இந்த நரகம் உருவாக்கப்பட்டு அது தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்போ அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் நினைச்சு பாருங்க. நம்ம சொர்க்கத்துல நம்ம படைச்சிருக்கோம், அல்லாஹ் தான் படைச்சிருக்கான், எல்லாத்தையும் இது பண்றக்கான் அப்படிங்கிறது அது நல்ல விதமான பாசிட்டிவான சைட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா இந்த நரகத்தையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். நான் இவ்வளவு முறை எச்சரிக்கை செய்தும் நீ உன்னை திருத்திக் கொள்ளாமல் இந்த நரகத்துல வந்து விழுறதுக்கு உனக்கு என்னங்கிறத வந்து நம்மகிட்ட தலையில அடிக்காம அடிச்சு சொல்றான். இங்க பாரு, எவ்வளவு பெரிய நரகம் இது, நான் என்னோட கையால உருவாக்குனேன், நான் வந்து தூண்டினது, நான் உருவாக்குன இந்த நரகம் வந்து பிரம்மாண்டமானதாக இருக்கும். சோ அல்லாவால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் பிரம்மாண்டமானதாகவே தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான பயம் தரக்கூடிய அந்த நரகத்திற்கு மனிதர்களாகிய நாம் பயந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கு தேவையான காரியங்களை நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது செய்யணும். சரிங்களா? மூகதா அப்படின்னா என்னன்னா, அதை வந்து வெளிச்சம், அதாவது அந்த தேவையான நெருப்பை கொடுப்பது. அப்போ அந்த நெருப்பு யார் ஏற்படுத்தினது அப்படின்னா அல்லாஹ். சரிங்களா? இந்த மைட்டி ஃபயர், மைட்டி சக்தி வாய்ந்த. மைட்டினாலே என்ன? அல்லாஹ் அல்மைட்டி, அல்லாஹ் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவன், பிரம்மாண்டமானவன், மகத்துவமானவன். அப்படிப்பட்ட மகத்துவமானவனால அந்த நரகம் வந்து தூண்டப்பட்டிருக்கிறது. அது வந்து என்ன பண்ணிருக்குது? அந்த நெருப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சோ அது எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அல்லதி தக்தலிஉ அலல் அஃஇதஹ், அது உடலில் பட்டதும் இருதயங்களில் பாயும். இப்போ சாதாரணமாவே நமக்கு நெருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மேல பட்டுச்சு அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல நெருப்பு பட்டுச்சு அப்படின்னா அதுல மேல இருக்கக்கூடிய தோல், சதை, எலும்பு அப்படிதான் வந்து பரவும். சரிங்களா? இப்ப உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான நெருப்பு வந்து இது பண்ணாதான் அது உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளும் என்ன பண்ணணும்னா வெந்து போகும். இப்போ ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு இந்த இடத்துல இது வந்து இருதயங்களில் பாயும்னு ஏன் சொல்றாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரிங்களா? அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதஹ், அதாவது அது இதயங்கள் வரை பரவி பாயக்கூடியதாக இருக்கிறது. எது? நெருப்பு. சரிங்களா? தத்தலிஉ, துலு, துலு அப்படிங்கிறதுனா என்னன்னா டு ரைஸ், அதாவது அது வந்து பரவக்கூடியதாக, அது அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடியதாக இருக்கு. சோ இந்த மாதிரியான நெருப்பு அது என்ன பண்ணுது? எங்கு வரை? இருதயம் வரை பரவி பாயக்கூடியதாக இருக்கிறது. அது தன்னுடைய இதயத்தில், அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய இதயத்தில் ஊடுருவி அவனுடைய இதயத்தை தாக்கக்கூடியதாக, அவனுடைய இதயத்தில் வலி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன் குறிப்பிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இதயத்தை குறிப்பிட்டிருக்கான்? இப்போ உடல்ல வந்து எவ்வளவோ உறுப்புகள் இருக்குது. நமக்கு வந்து கை எரியுது, கண்ணு, நம்மளோட கிட்னி, குடல், நம்ம அந்த மாதிரி நிறைய ஃபுல்லா உடல் உறுப்புகள்னு சொன்னோம்னா மேல இருந்து கீழே வரைக்கும் சொல்லலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமாக அந்த தவறு செய்த மனிதன் அந்த ஹுதமா அந்த அப்படிங்கிற நரகத்துல தூக்கி போட்டது பிறகு அந்த நெருப்பு அவன் மேல படுறப்ப அந்த நெருப்பானது குறிப்பிட்டு அவனுடைய இதயத்தில் பரவி பாயக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்றான். சரிங்களா? அப்ப நம்ம நெருப்பு பட்டுச்சுனால மேக்சிமம் நம்மளுடைய தோலோட இது பண்ணி
அதுக்கப்புறம் நம்ம தோல் கருகும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டீப்பா காயம் பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது வந்து நம்மளுடைய இந்த சதை, அந்த எலும்பு போகும். அந்த எலும்பையும் தாண்டி அந்த சதையையும் தாண்டி அது வந்து இதயம் வரைக்கும் போறது ஏன் அப்படின்னா அல்லதி தத்தரிஉ அலல் அஃஇதா. அஃஇதா அப்படிங்கிற அந்த வார்த்தைய கவனிங்க. இது வந்து என்னன்னா ஃபுஆத் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பன்மை. அஃஇதா ஃபுஆத். சரிங்களா? சரிங்களா? அஃஇதா ஃபுஆத். அதாவது ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட இதயத்துல வந்து என்ன பண்ணுச்சுன்னா நமக்கு டக்குன்னு குத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் நிறைய பேருக்கு வருது பாத்தீங்களா? அது வந்து என்ன ஆகும்னா அந்த ஹார்ட்ல போகக்கூடிய அந்த ஒரு வால்வுல ரத்தம் போகக்கூடிய அந்த ஒரு இதுல வந்து அடைப்பு ஏற்படுது. ஃபுஆத் அப்படிங்கிறது என்னன்னா அது டக்குன்னு நிறுத்திடுது இல்லைங்களா? அப்ப ஃபுஆத் என்பது ரத்தம் ஓடுவதை அது பிளாக் பண்ணிடுது, அதை தடை செய்து விடுகிறது. இதனால அது என்ன பண்ணுது, காயம் ஏற்பட்டு அந்த மனிதன் உயிர் வாழவே முடியாத அளவுக்கான நிலை ஏற்பட்டு அவன் இறந்து போயிடுறான். சரிங்களா? அப்ப இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா நரகத்தில் அந்த மனிதன் வந்து என்ன பண்ணுவானா இறந்துருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒரு மனிதன் நரகத்தில் என்பது இறப்பு என்பது அவனுக்கு கிடையாது. அதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் சூரத்துல் பக்கரால. உங்களுக்கு இல்ல, வேற ஒருத்தவங்களுக்கு எடுத்திருக்கேன். ஆக்சுவலா சூரத்துல் பக்கரால வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனமே இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை நரகத்துல தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணுவானா நரகத்துல ஃபுல்லா அந்த நெருப்புல எரியுவான். எரிஞ்சு கருகி அப்படியே ஃபுல்லா அந்த வேதனை ஆரம்பத்துல இருந்து எரியறப்போ எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த வேதனை அனுபவிச்சு அவன் அப்படியே கறிக்கட்டையா போற நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி என்ன பண்ணுவானா புது தோள்களை போர்த்தி அவனுக்கு திரும்பவும் உயிர் கொடுப்பான். சோ நரகத்துல நீ ஒரு தடவை நம்ம இந்த உலகத்துல போய் நமக்கு மரணம் வருது அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அந்த வழி. அதுக்கப்புறம் டைரக்டா சொர்க்கமா நரகமாங்கிறது வேற. ஆனா நரகத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான வேதனை என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு தடவை எரிப்பான், கறிக்கட்டையா போவியா, திருப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புது தோல் ஃபுல்லா நம்ம மேல போர்த்தி அந்த திரும்பவும் என்ன பண்ணுவானா ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி நெருப்பு வந்து அந்த மனிதன் மேல மூட்டப்படும். திருப்பி அவன் எரியுவான், திருப்பி அவன் வந்து கருகி திருப்பி போவான், திருப்பி அல்லாஹ் வந்து குடிச்சு. இத மாதிரிதான் நரகத்துல தொடர்ச்சியான நிரந்தரமான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். அப்போ இந்த ஹுத்தமாவில் எரியப்பட்ட இந்த மனிதனுடைய மேல இருக்கக்கூடிய இந்த நெருப்பு அவனுடைய இதயம் வரைக்கும் பாயுது. ஆனா இதயத்துல போய் ஃபுஆத் அப்படிங்கிற ஒரு பிளாக், ஒரு தடுப்பு இருந்துச்சுனாலே அவனுக்கு உயிர் போயிரும் யூசுவலா. ஆனா இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு என்ன பண்ணலாம், உயிர் போகல, அவனுடைய இதயம் வரைக்கும் பாயுது. அந்த வேதனை அவனால தாங்க முடியல, ஆனால் அவன் இறக்க மாட்டான். அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா. சோ ஏன்னா அவ்வளவு பயங்கரமான அந்த நெருப்பு அவன் மேல போய் பட்டாலும் திரும்ப திரும்பதான் அந்த வேதனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறத தவிர அது வந்து அவனுக்கு முடிவு கிடையாது. சரி, எதுக்கு இந்த இடத்துல வந்து இதயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன காரணம்? யாராவது கொஞ்சம் உங்களோட இது தெரிஞ்சுச்சா, யோசிக்க முடியுதா உங்களுக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க பாக்கலாம். அவனுடைய உள்ளத்துலதான் நல்லதையும் கெட்டதையும் நினைக்கிறான் அப்படிங்கிற காரணமாக்கா? அப்படிங்கிற நேர்வழி வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் வசனத்துல நம்ம பார்த்தோம். சிஸ்டர் பானு ஷக்கீலா அவங்களும் வந்து இது குலாப் ஜான் சிஸ்டரும் சொன்னாங்க. 2 விஷயத்த சொன்னாங்க. அவங்க என்ன விஷயம் சொன்னாங்க? மத்த சிஸ்டர்ஸ் இன்டராக்ட் பண்ணலாமே கொஞ்சம். சொல்லுங்க. என்ன 2 விஷயம் சொல்லி சொன்னாங்க. மாஷாஅல்லாஹ் 2 பேருமே ரொம்ப தெளிவா டீடைலா சொன்னாங்க. 2 வார்த்தைகள் கூட சொல்லலாம் நம்ம. மனிதனோட பண்புகள் அப்படி இருக்கு. அதான் என்ன பண்பை பத்தி சொன்னாங்க? சொல்லுங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. 2 விஷயம் சொன்னாங்க. நல்லது கெட்டது யோசிக்கிறது. நல்லது கெட்டது இல்ல, அவங்க 2 வார்த்தை குறிப்பிட்டு முதல் வசனத்துல இருக்கக்கூடிய 2 வார்த்தைகளை குறிப்பிட்டாங்க. அது என்ன வார்த்தை? உமசா லுமசா. மாஷா அல்லாஹ். உமசா உமசா. அது வந்து என்ன அப்படின்னு ஆராயக்கூடாது, ஒருத்தவங்க புறம் பேசக்கூடாது, அவர் ரொம்ப ஆராயக்கூடாது அவங்கள பத்தி. இப்ப ஒரு எடுத்துக்காட்டா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவங்க இந்த நம்மகிட்ட வந்து யாரோ நம்மளை பத்தி புறம் பேசுறாங்க. அந்த விஷயம் நம்ம கிட்ட காதுல கேட்டுருது. நம்மளை பத்தி தப்பா ஏதோ சொல்றாங்க. நமக்கு என்ன பண்ணும்? அது ரொம்ப குத்தலா இருக்கும். எங்க குத்தும்? மனசுல குத்தும். என்னப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப இதயமே கனமா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த வேதனையை எங்க உணர்றோம்? நம்ம இதயத்துல.
இதயத்தில். எக்ஸாக்ட்லி. சோ ஒருத்தவங்க நம்மளை பத்தி புறம் பேசினாலோ இல்ல யாரோ நம்மளை பத்தி குறைகளை தூண்டி துருவி ஆராய்ந்தாலோ இல்ல நம்மளை பத்தி யாரோ அவதூறு பேசினாலோ முதலில் பாதிக்கப்படுவது என்னன்னா நம்மளுடைய மனசுங்கிறது என்ன? இருதயம் இல்லைங்களா? அப்போ அந்த மனிதன் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் மற்றவர்களை குறை கூறி தொண்டு அவன் புறம் பேசிக்கொண்டு மற்றவர்களுடைய குறைகளை ஆராய்ந்து கொண்டு அவதூறு பேசிக்கொண்டு இருக்கிறான். இதனால் அந்த மனிதர்களுடைய உள்ளம் என்ன பண்ணுதுன்னா பாதிக்கப்படுகிறது. ஆகையால் அப்படிப்பட்ட அந்த பாவம் செய்த மனிதர்களுடைய உள்ளத்தில் அந்த நெருப்பானது இதயம் வரை பாய்ந்து எப்படி இமோஷனலா அந்த மனுஷங்களை எப்படி அவங்கள இமோஷனலா அவங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டதோ, அவங்களுடைய உணர்வுகள் காயப்படுத்தப்பட்டதோ, இந்த லூமஸா அப்படிங்கிற எப்படி அந்த மனுஷங்களோட மனசை கஷ்டப்படுத்தினானோ, எப்படி காயப்படுத்தினானோ, அதே போல அந்த பாவம் செய்த மனிதனுடைய அந்த இருதயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பால் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள காயப்படுத்துறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி கரெக்டா அந்த இதுக்கான தண்டனையை எப்படி கொடுக்குறான் பாருங்களேன். இந்த வசனத்துல கூட இதுல கூட அல்லாஹ்வினுடைய இந்த நீதி என்பது ஒரு துளி கூட மாற முடியாத அளவுக்கான ஒரு நீதியை அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ சாதாரண வார்த்தைகளால் பேசி நம்மளுடைய உள்ளம் காயப்படுவது, அல்லாஹ் நரகத்தில் அவர்களுக்கு அந்த தண்டனையை நெருப்பின் மூலமாக அவர்களுடைய இதயத்தை காயப்படுத்துறாங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை. சோ நம்ம எல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமா பண்ணிட்டு இருக்கோம், ஈஸியா பண்ணிட்டு இருக்க விஷயம். அவன் ஏன் இவ்வளவு ஈஸியா பணக்காரன் ஆயிட்டான்? அவன் கண்டிப்பா குறுக்கு வழியில தான் வந்திருப்பான். யார் எப்படி பணக்காரங்களா வந்தா நமக்கு என்னங்க? அவன் முன்னேறின அந்த வைத்தறிச்சல பொறாமையில நமக்கு மனசு கேட்கல. நிறைய பேர் இன்னைக்கு காதால புது பணக்காரவங்க அவங்க இன்னைக்கு பார்த்தாங்கன்னா இங்க பிள்ளைய படிக்க வச்சாங்கன்னா இதுதான் அதுதான். சோ இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளை பத்தின குறைகள் நம்ம கிட்ட சொல்றாங்க, அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கனால என்னன்னா அது பொறாமையினுடைய வெளிப்பாடுதான் அது. சோ அடுத்தவங்களை பார்த்து எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் என்கிட்ட இல்லப்பா, நான் யாரை பார்த்தையும் பொறாமப்பட மாட்டேன், நான் எல்லாருக்கும் நல்லதா நினைப்பேன்னா அதை நம்பவே முடியாது. ஏன்னா எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு நிலையில பார்த்து அவங்களோட வளர்ச்சியை பார்க்கலாம், இல்ல அவங்களுடைய அறிவை பார்க்கலாம், இல்ல அவங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை பார்க்கலாம், எதையோ கொண்டு பொறாமைப்படக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கு. ஆனா அதுல இருந்து நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவங்களா நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும். சோ இந்த இதயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா அதுல தான் நம்ம உயிர் துடித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இதயம் மற்ற மனிதர்களுடைய இதயங்களுடைய உணர்வுகளை நம்ம காயப்படுத்தணும் அப்படின்னா அந்த மனிதனுடைய நிலை நரகத்தில் மிகவும் மோசமானதாக இருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமா அலைஹிம் உஸபா, நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூட்டப்படும். சரிங்களா? இன்னஹ அலைஹிம் முஸதா, நிச்சயமாக அது அவர்களின் மீது. முஸதா அப்படின்னா என்னன்னா அப்படி மூடப்படும், க்ளோஸ் டவுன். அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. முஸதா. ஃபுஆத் அப்படிங்கிறது என்னது? இதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அடப்பு, ஃபேட்டல் பிளாக். சரிங்களா? இப்படி ஹார்ட் அட்டாக் அவங்க உயிர் நின்றுமோ அந்த மாதிரி இந்த நெருப்பு போய் பாஞ்சிச்சுன்னா அது அவனோட உயிரை நிப்பாட்டிரும். ஆனா நரகத்துல அது நிப்பாட்டாது, அவன் இறக்க மாட்டான், இந்த வேதனை அனுபவிச்சுட்டே இருப்பாங்கிறது சொல்லப்படுகிறது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா முஸதா அப்படிங்கிறது என்னன்னா அவன் அதுல இன்னஹா நிச்சயமாக அலைஹிம் அதுல அந்த உள்ள எதுக்குள்ள அந்த ஹுத்தமாவுல என்ன பண்ணுவாங்கன்னா மூடப்படுவாங்க. சரிங்களா? மூடப்படும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப முஸதா ஐசாத் அப்படின்னா என்னன்னா அதற்கு வேலி அமைக்கக்கூடியதை தான் சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயத்த நம்மள உள்ள தூக்கி போட்டு மூடிட்டாங்கன்னா எதை வச்சு மூடுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கேட்டு, ஏதோ கதவு, இல்ல ஏதோ ஒரு சுவரு, எதையோ வச்சு மூடுறது மூலமாக அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. சரிங்களா? இப்ப முஸதா அப்படிங்கிறது என்னன்னா மூடப்படும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசாத் அப்படின்னா அதற்கு வேலி, கதவு, எதை வேணா நம்ம சொல்லலாம். ஐசாத் அப்படிங்கிறது என்ன? அதற்கான அந்த மறைப்பதற்கான அந்த வேலி தான். சரிங்களா? ஃபென்ஸ், சுவர், மதில், எது வேணா நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அதை அதுக்குள்ள போட்டு அவங்களை என்ன பண்ணாங்கன்னா பூட்டப்படும். சோ அது மூடப்பட்டு அவங்க அதுக்குள்ள அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். என்னெல்லாம் அந்த ஹுத்தமால இருக்குதோ, வாட் எவர் இஸ் இன்சைட், எதெல்லாம் அதுக்குள்ள நரகத்துக்குள்ள இருக்கோ அதுல இருந்து எதுவுமே சின்னது கூட தப்பிக்க முடியாது. நான் ஆக்சுவலா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நரகம் அப்படிங்கிற ஒரு இதுவே ஒரு கான்செப்டவே ஒரு கிளாஸா நான் எடுத்தேன். ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் போச்சு. யாராவது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? ஸ்வர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு கிளாஸே நான் எடுத்தேன். அதுக்கு ஒரு புக்கே இருக்கு, ஹெவன் அண்ட் ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது அட்டன் பண்ணீங்களா சிஸ்டர்ஸ்?
இல்லை அட்டன் பண்ணலையே, நான் எப்ப பண்ணலையேடா. அது ஓகே, அது நம்ம முடிஞ்சா இன்னொரு சான்ஸ் கிடைத்தா எப்பயாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ல நம்ம எடுக்கலாம். அதுல வந்து நரகத்தோட பத்தி படிக்கிறப்போ ஒவ்வொரு ஹதீத்ல குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்கள்ல இந்த நரகத்தினுடைய தன்மை அவ்வளவு சொல்லியிருப்பாங்க. அது அந்த மதில்கள்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நரகத்திற்கு உட்புறம் இருக்கக்கூடிய அந்த மதில்கள் எல்லாம் கூரான ஆணிகளை கொண்டிருக்கக்கூடியதா இருக்குமா. அதுல நீங்க யாராவது ஏறி தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அது என்ன பண்ணணும், அது குத்தி திரும்பவும் அந்த நரகத்துக்குள்ளதான் அந்த மனிதனை வந்து உள்ள வந்து தள்ளும். அவனால தப்பிக்கவே முடியாது, அது அப்படியே சூழ்ந்து மூடிவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ யாரெல்லாம் அந்த நரகத்தில் தூக்கி எறியப்படுகிறார்களோ அவர்களால் தப்பிக்கவே முடியாது. சரிங்களா? அப்போ பைசாத் என்பது அவர்கள் அந்த நரகத்திற்குள்ள போட்டு மூடப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சோ அவங்களால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னஹ அலைஹிம் மோசதா, அது அவங்க உள்ள போனதுக்கு பிறகு அது அவர்களின் மேல மூடிரும், அப்படியே அதுக்கப்புறம் பூட்டப்படும். அதுல இருந்து அவர்கள் வெளியில தப்பிக்கவே முடியாது. அதுல இருந்து அவர்கள் ஓய்வு என்பதை எடுக்கவே முடியாது. தொடர்ச்சியாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வேதனை செய்யப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப அவர்கள் அதற்குள்ளே தான் கடப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக. சோ அமதிம் முமத்ததா, அது வந்து என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் காலம்ஸ். அமத் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐமாத அல்லது உமூத் அல்லது ஐமாத். சரிங்களா? ஆமத அப்படிங்கறத வந்து என்ன சொல்றாங்க, ஆமத் இந்த இடத்துல வந்திருக்கு பாத்தீங்களா, ஃபி ஆமத். அமத் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐமாதா, அதாவது ஐமாதா அப்படிங்கிறது என்னன்னா ஒருமை, அல்லது உமூத் என்பது ஒருமை, அல்லது ஐமாத் இதெல்லாமே ஒருமைதான். சோ இதனுடைய அந்த பன்மை தான் ஆமத். சரிங்களா? ஆமத். அப்போ ஆமத் அப்படிங்கிறது என்னன்னா நீட்டப்பட்ட கம்பங்கள், உயரமான தூண்கள் அப்படின்னு வச்சுக்கிடலாம். சரிங்களா? சோ இந்த உயரமா இருந்துச்சு இல்ல நீட்டமா அடுக்கடுக்கா இருந்துச்சுன்னா அதுல இருந்து தப்பிக்க முடியுமா மனுஷன் அப்படின்னா முடியாது. சரிங்களா? அப்போ அதில் ஆமத் என்பது என்னன்னா பன்மை. அப்போ ஐமாதா உமூத் ஐமாத், இதன் அந்த உயரமான அந்த தூண்களுக்கு இல்ல அடுக்கடுக்கான கம்பங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா முமத்தத, மத் அப்படிங்கிற அந்த வேர் சொல்லில இருந்துதான் இந்த முமத்தத அப்படின்னு வந்திருக்கு. மத் அப்படின்னா என்னப்பா, யாருக்கா தெரியுமா? மத் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணுமே. நீட்டுதல். வெரி குட். தஜ்வீதுல படிச்சிருப்போம். டு எக்ஸ்டெண்ட், நீட்டி சொல்லுங்க. எத்தனை, ரெண்டு அளவுக்கு நீட்டுங்க, 4 அளவுக்கு நீட்டுங்க, 6 அளவுக்கு நீட்டுங்கன்னு சொல்றோம். மத் அப்படிங்கிறது என்னன்னா நீட்டுதல். சரிங்களா? சோ ஒரு இந்த கம்பங்கள் எப்படி இருக்கு, இந்த தூண்கள், இந்த அடுக்கடுக்கான இந்த பில்லர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்டதாக இருக்குது. முமத்தத அப்படின்னா அது மிகவும் உயரமானதாக நீண்டதாக இருக்கிறது. சரிங்களா? சோ ஃபி ஆமதிம் முமத்தத, மத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீட்டமான இந்த தூண்கள்ல இருந்து இந்த நரகத்துல இருக்கக்கூடியவங்க தப்பிக்க முடியாது. நரகத்தை சூழ்ந்து நீட்டமான உயரமான அடுக்கடுக்கலான நிறைய தூண்கள் இருக்கு. அந்த தூண்களில் இருந்து இல்ல அந்த சுவர்களில் இருந்து அந்த மூட்டப்பட்ட அந்த இதுல இருந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, தப்பிச்சு வர முடியாது. அது நரகத்தை சூழ்ந்து சுற்றி இருக்கக்கூடிய இதாக இருக்குது. சரிங்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சோ அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நான் ஒரு ஹதீத்ல வந்து அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க, he will make them enter pillars, அதாவது உயரமான அந்த தூண்கள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா உள்ள போறாங்க. அது வந்து ரொம்ப உயரமாக நீளமாக இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுக்குகள் இருக்கும், அதுக்குள்ள சங்கிலிகள் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து அதற்கான அந்த கதவுகளும் இருக்கும். சோ இப்படிதான் வந்து அந்த நரகம் வந்து சூழ்ந்து மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த அர்த்தம் சொல்றாங்க. இந்த ஆமதிம் முமத்தத அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, அந்த நரகத்துக்குள்ள அடுக்கடுக்குகளான உயரமான தூண்கள் இருக்கும், அதுக்கப்புறம் சங்கிலிகள் இருக்கும், அதுக்கப்புறம் கேட் இருக்கும், கதவுகள் இருக்கும். இது எல்லாத்தையும் கொண்டுதான் அந்த நரகம் வந்து என்ன பட்டிருக்கும் அப்படின்னா மூடப்பட்டிருக்கும், தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஃபி ஆமதிம் முமத்தத. சில அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமதிம் முமத்தத அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இது வந்து என்னன்னா நரகத்தினுடைய நெருப்பை குறிக்கிறது. அந்த நெருப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அடுக்கடுக்கா அப்படி மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த தூண்கள் மாதிரி ரொம்ப பயங்கர உயரமாக ரொம்ப பிரம்மாண்டமானதாக பெருசா வந்து என்ன பண்ணுதுன்னா
அது வந்து அந்த மனுஷங்களை வந்து மறைக்குது. இப்ப சின்ன நெருப்பு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு எரியுது அப்படின்னா நம்ம அதை தாண்டி வந்துடலாம். இதே இது வந்து ஒரு வீடே பத்திட்டு எரியுது அப்படின்னா அந்த நெருப்புக்குள்ள இருந்து வெளியில நம்மளால வர முடியுமானா முடியாது. அப்ப அந்த நெருப்பு ரொம்ப உயர்ந்து பிரம்மாண்டமா எரிஞ்சிட்டு இருக்கப்போ வந்து அதுல இருந்து தப்பிக்க முடியாது இல்லைங்களா? அதுதான் வந்து சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அமதி மத்ததா என்பது நரகத்துல இருக்கக்கூடிய நெருப்பு தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப உயரமா பயங்கரமா பிரம்மாண்டமா எரியிற காரணத்தினால அது என்ன பண்ணுது, அந்த இதுக்குள்ள இருந்து இந்த மனுஷங்க தப்பிச்சு வர முடியல. சோ ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து தூண்கள், இது வந்து மதில்கள், சுவர்கள், கதவுகள் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இது நெருப்பு தான், அது அப்படியே அடுக்கடுக்கா ரொம்ப உயரமா எரியறதுனால அதுல இருந்து மனுஷங்க தப்பிக்க முடியல அப்படிங்கிற கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துக்கு இந்த வசனத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நரகத்துக்குள்ள ஒரு முறை அந்த மனிதன் தூக்கி எறியப்பட்டு விட்டான் என்றால் அவனுக்கு முடிவு என்பது கிடையாது, வேதனை அப்படிங்கிறதுக்கான முடிவு கிடையாது, மரணம் என்பது கிடையாது. தொடர்ச்சியான அந்த வேதனையை அவன் அனுபவித்துக் கொண்டே இருப்பான். அதிலிருந்து அவன் தப்பிக்கவே முடியாத அளவிற்கான அந்த மூடல்கள் இந்த சூழப்பட்டிருக்கக்கூடிய நிலை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இது இந்த தண்டனை எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி குணம் உடையவங்கன்னு பாத்தீங்கன்னா ஹுமஸ லுமஸ, ஒரே விதமான அந்த பண்பை கொண்டிருக்கக்கூடியது. சோ இது நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால் இந்த தண்டனை என்பது அந்த அந்த பாவம் செய்தவர்களை அதனுடைய இதுக்கு ஒத்ததாக இருக்கிறது. எப்படி அடுத்தவங்களோட மனசை நம்ம காயப்படுத்துறது ரொம்ப ஈஸியா நினைக்கிறோமோ அதே போல அந்த இதயத்தை கொண்டே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை அந்த ஹுதமாவில் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வந்து கொடுக்கறான். யாருக்கு? அவர்கள் வந்து அவதூறு பேசக்கூடியவங்களுக்கு, புறம் பேசக்கூடியவர்களுக்கு, அடுத்த மனிதர்களுடைய குறைகளை தூண்டி தூண்டி ஆராயக்கூடிய மனிதர்களுக்கு. இது நீங்க வந்து பெரிய லெவல்ல எல்லாம் பேச வேண்டாம். நான் வந்து சும்மா சாதாரணமா தான் பேசுனேன். நீ சாதாரணமா பேசினாலும் சரி, இல்ல பகீரமா பயங்கரமா பேசினாலும் சரி, பாவம் பாவம் தான். சாதாரணமா யார பத்தியாவது ஒருத்தவங்ககிட்ட வந்து இவன் இப்படி பண்றான், அவன் வந்து எப்படி அந்த இதை பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், யாரையும் திருத்துவதற்காக நம்ம என்ன பண்ணல, நம்ம வந்து அனுப்பப்படல. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து அந்த ஒரு வேலையை மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தவங்களை திருத்துறத மாத்திரம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர அதுக்கும் தான் அனுப்பப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாம் வந்து உம்மத்தன் வசத்தன், ஆனா அந்த வேலையை மாத்திரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடிக்கடி கிளாஸ்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம். இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல இந்த ஹோமஸா லூமஸா ஹோத்தாமா இதெல்லாம் பத்தி கத்துக்கிட்டோம். நம்ம உடனே நமக்கு என்ன பண்ணுவோம்னா, இதை போய் அவட்ட சொல்லணும், இந்த பக்கத்துல ஒருத்தி இருக்காள அவட்ட சொல்லணும், இதை போய் இந்த எங்க அம்மாட்ட சொல்லணும், இதை போய் எங்க மாமிட்ட சொல்லணும், எங்க சின்னம்மாட்ட சொல்லணும், அப்படிதான் நம்ம நினைப்போம். என்னைக்குமே சுப்ஹானல்லாஹ் நம்ம வந்து இது படிச்சுட்டு இருக்கோம், நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப வெகு சிலருக்கு மட்டுமே அது தோன்றக்கூடியதாக இருக்கு, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்போ எந்த ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் கத்துக்கிட்டு இருக்கோம்னா அது நம்ம கிட்ட முதல்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்த்து நம்ம நடைமுறையை பார்த்து மற்றவர்கள் திருந்தக்கூடிய நிலைக்கு வரணும். அதுவும் இல்லையா, அப்போ நம்ம பண்பான முறையில எப்படி எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லணும். சரிங்களா? அப்போ இந்த ஹோமஸ லூமஸ அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம். அதையும் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் யாரு? பெண்கள். ஆகையால் அடுத்தவங்களை ரொம்ப குறைவாக மதிப்பிடுறது, அவங்கள கேலி செய்வது, அவங்கள வந்து குத்தி பேசுறது, இது வந்து என்னன்னா இப்போ மனுஷங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரன்சஸ் அமங் பீப்புள், நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரியான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நிறைய பேர் எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க, 5 விரல் ஒண்ணா. உண்மையை சொன்னோம் அப்படின்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனை விட வித்தியாசப்பட்டவனாகவே தான் இருக்கிறான். யாராவது ஒன்னா இருக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. நிறத்துல, குணத்துல, நம்ம ஹைட்ல, நம்மளோட டேஸ்ட்ல. சில பேர் ஆடை இப்படி போட்டா பிடிக்கும், சில பேருக்கு அப்படி போட்டா பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும். சோ ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையே வேறுபாடு இல்லாமல் கிடையவே கிடையாது. சோ நம்ம வந்து மற்றவங்களோட வேறுபட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் சரி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வேறுபாடு தவறு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இன்னைக்கு அதிகப்படியான மாமியார் வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஊர்ல நடக்கிற சம்பவங்கள்ங்க. எதனால நடக்குது? அவங்களுடைய வேற ஒரு சூழல்ல வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மருமகள், இவங்க வேற ஒரு சூழல்ல வளர்ந்திருக்கக்கூடிய மாமியார். நீ வந்து இப்படிதான் ட்ரெஸ் போடணும், நீ இந்த மாதிரி கலர்ல தான் நீ சேலை கட்டணும், நீ இப்படிதான், நீ இந்த மாதிரிதான் வந்து தலையில இது போடணும், நீ இப்படிதான் நகை போடணும். இது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்ப நம்ம என்ன கேட்டா, நான் அன்பின் காரணத்தினாலதான் சொல்றேன், அன்பு தாங்க. ஆனா அது அடுத்தவங்கள ஒரு அளவுக்கு மேல பாதிச்சுச்சு அப்படின்னாலே அது வந்து என்ன பண்ணுது, பாவத்துலதான் கொண்டு போய் முடியும். சோ நம்ம படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் அவங்க நல்ல முறையில செய்யறாங்களா, ஹலாலான முறையில அல்லாவோட பாதையில இருக்காங்களா, இது வந்து மாமியார் மருமகளுக்கு மாத்திரம் கிடையாது,
மகள்கள் தாய் கிட்ட, தாய் மகள்கள் கிட்ட நடந்துக்கிறது, நிறைய எல்லா உறவுகளையும் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லலாம் நம்ம. சோ டிஃபரன்சஸ், வேறுபாடுகள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து எனக்கு என்ன இப்படி இருந்தாதான் பிடிக்கும், நான் ஒரு விஷயத்த படிக்கணும்னா எனக்கு இந்த மாதிரி ஐபேட் இருக்கணும், எனக்கு இந்த பெண்ணு தான் இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி நோட்டு தான் வேணும், நோட்ல சாதாரணமா வாங்க மாட்டேன், ரொம்ப இப்படிதான். சில பேர் எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்லப்பா, பேப்பர்ல கூட நான் வந்து எழுதிட்டு நான் போட்டுட்டு நான் சும்மா போயிருவேன் எனக்கு. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வேறுபடும். அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது, பாரு நான் இவ்வளவு பர்ஃபெக்டா பண்றேன், இவங்க ஏன் இப்படி ஒரு மாதிரி கொச்சமுச்சன்னு பண்றாங்க அப்படின்னு அவங்களை குறை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய பாவம். சுத்தமாவில் அந்த அப்படிப்பட்ட பண்புடையவர்கள் எரியப்படுவாங்க. சாதாரண விஷயம், நான் இருக்கிற மாதிரி ஏன் அவன் இல்ல, நான் இருக்கிற மாதிரி ஏன் அவங்க இல்ல, நான் நினைக்கிற மாதிரி ஏன் அவங்க நினைக்கல, எனக்கு பிடிச்ச கலர் ஏன் அவங்களுக்கு பிடிக்கல, இது நமக்கு தேவையே இல்லை. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான விருப்பத்தை கொடுத்திருக்கான். அதை ஏற்றுக்கொண்டாலே பிரச்சனைகள் முக்காவாசி சால்வ்டு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாத்தையும் அவங்க பண்றதை நம்ம ஆதிக்கம் பண்ணி நான் சொல்ற என்னொட்டே இருக்கக்கூடிய மாதிரிதான் நீ நடக்கணும்னு நினைக்கிறது தவறு. அவர்கள் போக்கில் விட்டு விடுங்கள். தவறு செய்தால் திருத்துவதற்கான வாய்ப்பை எடுத்துக்கிடுங்களே தவிர அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆதிக்கம் செய்யாதீங்க. அதுவும் என்ன பண்ணும், இந்த ஹுமசா லுமசாங்கிற அந்த பண்புல நம்மள கொண்டு வந்து சேர்த்து விட்டுரும். சரிங்களா? அதே போல அடுத்தவங்ககிட்ட பேசும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிலையில இருந்து அவங்க வேறுபட்டு இருக்காங்கன்னா, அத சில விஷயங்கள் தவறானதாக இருந்தா மரியாதையோட எடுத்து சொல்லுங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து ஆசிர் அப்படிங்கிற சூறாவை பார்ப்போம். அதுல ஆக்சுவலா அமிலு சுவாலிஹாத் அப்படிங்கிற ஒரு நட்பண்பு இருக்கு. அது வந்து என்னங்கிறத நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். அது ஸ்கிப் ஆயிடுச்சு, அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். அந்த அமிலு சுவாலிஹாத் அப்படிங்கிறது என்னன்னா, அடுத்த மனிதர்களுடைய உரிமையை அவர்களுக்கானதாக கொடுக்க வேண்டும். யாரா இருந்தாலும் சரிங்க, 2 வயசு பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைக்குன்னு ஒரு உரிமைகள், ரைட்ஸ்ங்கிறது இஸ்லாத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அலோவன்ஸ் இன் அவர் ரிலீஜியன் எல்லாருக்கும் 2 வயசு குழந்தையில இருந்து 30 வயசுல இருந்து 100 வயசு இருக்கக்கூடிய பெரியவங்க வரைக்கும் அவர்களுக்கு என்று ஒவ்வொரு உரிமை இருக்கு. சரிங்களா? அப்போ நான் வந்து கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், நான் வந்து கொஞ்சம் மற்றவங்களோட ரொம்ப அப்படியே நான் வந்து ரொம்ப ஹையா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களை எந்த நிலையிலும் பார்வையால கூட தாழ்த்தி பாத்திரக்கூடாது. நம்ம அடுத்தவங்களை வந்து அவங்களை நோவினை செய்வதற்கு நமக்கு ரைட்ஸே கிடையாதுங்க. நமக்கு அப்போ அப்படி பண்ணோம் அப்படின்னா அது எதை காமிக்குது அப்படின்னா, நம்ம ரொம்ப உயர்வா வைக்கிறோம் அப்படிங்கிற ஆணவத்திற்கு அது கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. சோ அல்லாஹ் அப்படிப்பட்ட மனிதர்களை நிச்சயமாக ஒரு நாள் என்ன பண்ணுவான், கேவலப்படுத்தியே தீருவான். யார் மற்ற மனிதர்களை குறைவாக தரம் தாழ்த்தி மட்டப்படுத்தி, அவன் அப்படிதான் அது எடுத்தாலும் இங்க பாரு சேலையெல்லாம் ஒரு ரொம்ப அப்படி காஸ்ட்லி இல்லாம ரொம்ப கம்மியான விலைக்கு தான் எடுக்கும், அது கட்டுறதை பார்த்தாலும் அப்படியே பக்கிரி மாதிரி இருக்கும், சொல்றதை நிறைய பேர் பாத்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், இது கலரா, இது ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது ஏன் நம்மள மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஆனா அல்லாஹ்வினுடைய பாதையில இருந்து அவங்க போல இல்ல. சோ அந்த ஒரு விஷயத்த புரியும். ஏன்னா இந்த விஷயத்த நம்ம தெரியாமலே நிறைய பேர் இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த சின்ன பாவம் தான் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அந்த புத்தமால கொண்டு போய் சேரக்கூடியதா இருக்குது. சோ மற்ற மனிதர்களுடைய அந்த வேறுபாட்டிற்கு மரியாதை கொடுங்க. அல்லாஹ்வினுடைய பாதையில இருந்து தப்பா மாறி போறாங்கன்னா திருத்துங்க. அன்பான வார்த்தைகளை சொல்லி சரிசமமானவர்களாக அவர்களுக்கு அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுங்க. நம்மளை பார்த்து அவங்க திருந்தணும். இந்த வேறுபாட்டை நம்மள மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது ஹோமசா லுமசாங்கிற பண்புல நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடுகிறோம். சோ மற்ற மனிதர்களிடம் நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறோங்கிற ஒரு விஷயம்தான் அல்லாஹ் கிட்ட நாளைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நம்ம கிட்ட கேட்கப்படும். எப்படி பேசணும்? நீங்க நம்ம சாதாரணமா அடுத்தவங்களை பார்த்து ஜோக்கா பேசுறோம், என்ன பண்றோம்னா ஜோக்குங்கிற பேர்ல வந்து ஒரு வரைமுறையே இல்லாம பேசுறோம். நிறைய பேர் நான் பாக்குறப்ப என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சர்க்கிள்ல போய் இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். அப்போ அவங்க அன்னைக்குதான் வந்து புடவை கட்டி இருக்காங்க. அதை பார்த்துட்டு உடனே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க பியூட்டிஃபுல்லா இல்லைன்னா கூட அது அவங்க சம்மந்தப்பட்டது, பட் ஆனா உண்மையிலே ரொம்ப அழகா இருந்தாங்க. அப்போ இன்னொருத்தவங்க வந்து பார்த்துட்டு என்ன வந்து ஆம்பளைக்கு வந்து பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்கு. அப்போ அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, அவங்களும் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனா என்னன்னா, அது கண்டிப்பாக அவர்களுடைய உள்ளத்தில் வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். என்ன அப்படின்னா, இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், நம்மளாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதுல வந்து என்ன நம்ம வந்து இதுல நான் தப்பாவா சொல்றேன், நம்ம சொல்றது ஏதோ ஒரு விதத்துல நம்மள அறியாமல அவங்கள காயப்படுத்திருச்சுன்னா அது பாவம் தான், ஹுமுசாதான் லுமுசாதான். சோ அதனால நம்ம விளையாட்டுக்கு பேசினாலும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நம்மளுடைய நாவை நம்ம என்ன பண்ணணும்னா கட்டுப்படுத்தணும். நமக்கு நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தைகள்லாம் அவெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், நீங்க வேற சும்மா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நினைக்கிறத அவங்க சரி நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக வேணா அவங்க நம்ம கிட்ட வெளிப்படுத்தாம இருப்பாங்களே தவிர அவங்க மனசுக்குள்ள லைட்டா அது குத்திருச்சு அப்படின்னாலும் பாவம் தான். அதனால அதுல பயந்து கொண்டு நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களா இருந்தாலும் நெருங்கியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் மாமியாரா இருந்தாலும்
ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதமான பண்பை வேறுபாட்டை கொடுத்திருக்கான். அதை மதியுங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்திலும் நுழையாதீங்க. இஸ்லாத்தை விட்டு அல்லாஹ்வினுடைய பாதையை விட்டு புறந்தள்ளி போறாங்க அப்படின்னு நகர்ந்து போறாங்கன்னா அப்ப நீங்க அவங்களை சீர்படுத்துங்களே தவிர மற்றதுக்கு நமக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. சரிங்களா? சோ இவ்வளோ டெலிகேட்டான நேச்சர் அந்த இதயம்ங்கிறது ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட அது காயப்படக்கூடிய ஒரு நிலையில தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். சோ அப்படிப்பட்ட அந்த இதயத்தை அல்லாஹ் எவ்வளவு பயங்கரமான நெருப்பு கொண்டு அவங்க வேதனைப்படுத்துறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சோ அஹ்லாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம ஒரு அறிவை கத்துக்கிறது அப்படிங்கிறத விட அதை நம்ம எப்படி அல்லாஹ் இந்த இடத்துல குஃப்ர கூட சொல்லல. நீ இன்னொருத்தவங்களுக்கு எனக்கு இணையாக இன்னொருத்தவங்களுக்கு போய் நீ காஃபிரவோ இல்ல யாரோ ஷிர்கு செஞ்சவங்களுக்கோ இந்த இதயத்துல நான் நெருப்பு கொடுப்பேங்கிற அந்த வார்த்தையை பத்தி பேசல. குஃப்ரே கிடையாதுங்க. இங்க பேசுறது தப்பான ஒரு கெட்ட அஹ்லாக்க பத்தி தான் பேசுறான். என்ன அஹ்லாக்கு? இவன் ரொம்ப பயங்கர ஆணவம் உள்ளவனா, அடுத்தவனை குறை சொல்றவனா, புறம் பேசுறவனா இருக்கிற காரணத்தினால அடுத்தவங்களை தரந்தாழ்த்தி பாக்குறதுனால அவனுக்கு நான் நரகத்தை அவனுடைய இதயத்துல கொடுக்குறேன்னு சொல்றான். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி ஆணவம் கொண்ட நிலையிலிருந்து நம்மை அனைவரையும் காப்பாற்றி மற்ற மனிதர்களை சரிசமமானவர்களாக அவர்களுடைய வேறுபாட்டை ஏற்றுக்கொண்டு மனுஷங்கள் அல்லாஹ் எல்லாரும் இப்படித்தான் படைச்சிருக்கான். நாம எல்லாத்துலயும் ஒரு விஷயத்த அடுத்தவங்களை பாக்குறப்ப நான் இதுல சொல்றதுக்கு தகுதி எனக்கு இருக்காங்கிற அந்த ஒரு தாழ்வான ஒரு பண்பை நம்ம கிட்ட கொண்டு வந்துக்கிறணும். எல்லாரும் முன்னிலையில எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் எவ்வளவு அறிவுடையவங்களா இருந்தாலும் தன்னை ரொம்ப பண்பானவர்களாக ரொம்ப அப்படியே பீலிட்டில் பண்ணிக்காம ரொம்ப அப்படியே தாழ்மையாக பண்புடையவர்களாக இருப்பவர்களை மட்டுமே அல்லாஹ் உயர்த்தக்கூடியவனா இருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் ரொம்ப கீழே, ஆனா அல்லாஹ் அவர்களை ரொம்ப 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 உயரமான இடத்துக்கு கொண்டு போவாங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். சோ அல்லாஹ் அடக்கமான பண்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாங்கிறத தெரிந்து கொண்டு எந்த நிலையில் இருந்தாலும் நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக மற்ற மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாக அவர்களை கேவலப்படுத்தாதவர்களாக அவர்களை உதாசீனப்படுத்தாதவர்களாக அவர்களுடைய குறைகளை தூண்டி துருவி ஆராயாதவர்களாக அவர்களை பற்றி அவதூறு சொல்லாதவர்களாக நல்ல உள்ளங்களாக நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய முன்னிலையில் சிறந்த பண்புகளை உடைய மனிதர்களை மதிக்கக்கூடிய மனிதர்களாக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் சொர்க்கத்தை வெற்றியடையக்கூடிய பாக்கியசாலிகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.